ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த பிரசங்கம் பண்ணின நிறைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் வேணும்னா எங்களிடத்துல வேதாகமம் இருக்கிறது, பரிசுத்த பைபிள் இருக்கிறது. நீங்கள் வேணும்னா நாங்கள் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதை வாங்கி ஒவ்வொரு நாளும் வாசிக்கலாம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் உங்கள் கையில் இருக்கிறது நல்லது. உங்களை கட்டாயப்படுத்தி தரல. நீங்கள் விரும்பினால் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என்னே சுராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வண்ணமாய் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அந்த நல்ல வார்த்தையை உங்கள் குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். என்ன வேதனையோடு இருக்கிறீர்களோ, துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ஏசப்பாவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. இப்போதும் இந்த தெருவில் ஒரு 15 நிமிடங்கள் ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டாரோ அந்த வார்த்தைகளை ஒரு 15 நிமிடங்கள் உங்களோடு கூட பேசும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஜெபமும் வேத தியானமும் இந்த இடத்துல நடைபெறும். நீங்கள் விரும்பினால் எங்களோடு கூட இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கும்படி உங்களை நாங்கள் அன்போடு பணிவோடு வரவேற்கிறோம். இந்த ஜெபம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும், நன்மைக்கு எதுவாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நம் நடுவில் இருக்கிற தாயார் ஜான்சி ராணி அவர்கள் வந்து ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உம்முடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறும்படியாக ஒவ்வொரு ஜனத்தையும் நீங்கள் நேசித்தபடியால் தகப்பனே, அப்பா பிதாவே, பாவிகளை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதா, ஒவ்வொருவரும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நியமித்த இந்த நாட்களிலே ஒவ்வொரு இடத்தில் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உம்முடைய ஊழியர்களை அனுப்பி தகப்பனே எல்லாரையும் நேசிக்கிறபடியால் நீங்கள் இந்த நாளிலும் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. சுவாமி, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தேவனின் சித்தம் நிறைவேறும்படியாக, பிதாவாகிய தேவனின் சித்தம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வந்து தகப்பனே உம்முடைய அற்புத அதிசயங்களை நடைபெற செய்யுங்கப்பா. ஜனங்கள் உம்மண்டை திரும்பட்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னபடி மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து உண்மை உண்மையாக ஏற்றுக்கொண்டு உண்மையான அன்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாளிலும் அருமையான இந்த நேரத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்கதாக சுவாமி நீங்கள் அவர்களை வழிநடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லம் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபித்த தாயாருக்கு நன்றி. இப்போது நம் நடுவில் இருக்கிற வாசு பாஸ்டர் அவர்கள் குடும்பமாய் வந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். வருவாய் தருணமிதுவே,
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வாய். வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமோற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடுமோற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமெல்லாம். இரட்சிப்படைய வழியில்லையே, இரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவாய். வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. கோர குருசில் சுமந்து தீத்தா காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆமென். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பூமி எங்கிலும் போய் சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வார்த்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எங்களுக்கு திருச்சபைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையினால் அந்த பணியை செய்யும்படி உங்கள் நடுவில் வந்திருக்கிறோம். ஒருவேளை எத்தனையோ காரியங்களை காது கொடுத்து கேட்குறீங்க,
உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தா உங்கள் நடுவில் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால் நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வேத புஸ்தகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆண்டவருடைய வேத புஸ்தகம் இந்த பூமியிலே ஒரு புஸ்தகம் அதிகமாய் அச்சிடப்படுகிறது அப்படின்னா அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டுமே. இந்த உலகத்தில் அநேகர் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது கர்த்தருடைய வேத புஸ்தகம் மட்டும்தான். அதே போல இந்த பூமியில் இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட 1400க்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுகிறது. இதுவரையிலும் உலகம் முழுசும் ஏகப்பட்ட மொழிகள் இருக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகம் இதுவரையிலும் 1750க்கும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு எல்லா ஜனங்களும் வாசிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நான் ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒருவேளை ஒரு மனுஷன் எழுதின வார்த்தைகள் ஆனால் அது மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், மாநிலத்தோடு நின்று போயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட தேசத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் சொன்ன வார்த்தை. அருமையான இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், அவர் வெறும் மாவட்டத்திற்கான தேவன் அல்ல, ஒரு மாநிலத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, ஒரு தேசத்திற்கு மட்டும் தேவன் அல்ல. அவர் முழு உலகத்திற்கும் ஆண்டவராக இரட்சகராக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை பல தடைகளுக்கு மத்தியிலையும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அநேகரை போய் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் ஏக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, இப்பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனித்தால் இந்த பூமியில் ஒரு பாம்பர மக்களிடத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது, இப்படி சொல்லியிருக்கேன்னு சொன்னால் சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் உலகத்தில் சில படித்தவர்கள் அறிஞர் பெருமக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு மனுஷன் சொல்லுகிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆராய்ச்சி மூலமாக என்ன சொல்லப்படுகிறது அப்பந்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆராய்ச்சி மூலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக வார்த்தை உண்மைதானா என்று சொல்லி அநேகர் ஆராய்ச்சி மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி உருண்டை என்கிறதை ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடித்து உலகத்திற்கு அறிவிக்கப்படக்கு முன்பதாகவே, பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே வேதத்தில் அது குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் சரித்திரம் 26வது அதிகாரம் 7வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார், பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூமி உருண்டை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த பூமி அந்தரத்தில் தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய கற்பனை கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பூமி யாரோ தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. இல்லைன்னா எதுக்கு மேலேயோ இந்த பூமி படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த பூமி அந்தரத்திலே ஆண்டவர் தொங்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டது போலவே இந்த பூமி ஆராய்ச்சி மூலமாய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த தூணும் இல்லை, யாரும் தோளில் தூக்கி பிடிக்கல. ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த பூமி அந்தரத்திலே தொங்க விடப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஆராய்ச்சி மூலமாய் நிறைய கண்டுபிடிச்சு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் பொய்யல்ல, ஒரு வார்த்தையும் கட்டுக்கதைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து கட்டுக்கதைகளில் வருகிற தேவன் அல்ல, அவர் சரித்திர நாயகன். அவருடைய வார்த்தை எல்லாம் சத்தியமும் உண்மையுமாய் இருக்கிறது. நீங்கள் கவனித்தால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது 3 நோக்கத்திற்காக. அந்த 3 நோக்கத்தை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கம் மனிதர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை பிரசங்கம் பண்ணும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து முதல் பேசின வார்த்தையே என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் கவனித்தீர்களானால், ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா
அவன் மனம் திரும்பணும். எதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பணும் அப்படின்னா, பாவத்தில் இருந்து, அநியாயத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, இப்படிப்பட்ட மோசமான துன்மார்க்கமான வாழ்க்கையில இருந்தெல்லாம் ஒரு மனுஷன் மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் சினிமாவை பார்த்து வாழுகிறார்கள், மற்றவர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து, கதைகளை படித்து தானும் இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நான் வாழுகிற வாழ்க்கை சரிதான், மோசமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லிக்குவாங்க, நான் வாழுகிறது சரிதான், நான் செய்கிறது சரிதான். களவெடுக்கிறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. பொய் பேசுகிறவங்களும் நான் வாழுகிறது சரிதான்னு சொல்கிறாங்க. மற்ற குடும்பத்திற்கு கோல் சொல்லி பிரிவினை உண்டாக்குகிறவர்களும் நினைக்கிறாங்க, நான் நல்லதான் செய்கிறேன், நான் செய்கிறதான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மனுஷனுக்கு வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறார், அதன்படி ஒரு மனுஷன் வாழுவானானால் அந்த மனுஷன் ஆசீர்வாதமாய் இருப்பா. இந்த பூமியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்லுவாங்க, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இத்தனாம் தேதிக்குள்ள வாடகை தந்துடணும், வாடகை எவ்வளோ தரணும், வாடகை பாக்கி வைக்கக்கூடாது, வீடை பத்திரமா பார்த்துக்கணும், வீட்டில் உங்களை தவிர வேற யாரும் ரொம்ப நாளைக்கு தங்கக்கூடாது, கரண்ட் சிக்கனமாக பயன்படுத்தணும், வீட்டை சேதப்படுத்தக்கூடாது. ஏகப்பட்ட கட்டளை ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிற நமக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் சொல்லுகிறது. அப்போ இவ்வளோ அழகான பூமி, இவ்வளோ பெரிய பூமியில் நாம் வாழுகிறோம் அப்படின்னா, நம்ம இஷ்டத்திற்கு உங்கள் இஷ்டத்திற்கு வாழும்படி ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கவில்லை. இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாவற்றையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே வேதத்தை வாசித்து அதன்படி நம்ம வாழுவோமே ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறைகள் எல்லாமே நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக ஆண்டவர் மனுஷனை எச்சரிக்க வார்த்தைகள், மனம் திரும்ப பண்ணுகிற வார்த்தைகளை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தீர்களானால் நீதிமொழி 11:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த பூமியில தனக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இந்த பூமியில எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பம், எல்லாருடைய எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. ஆனால் அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று சொல்லி நீங்க கவனித்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எச்சரித்திருக்கிறார். ஆகையினால தீமையை நாம தேடுவோமே ஆனால், தீமையை நாம செய்வோமே ஆனால் நமக்கும் தீமை தான் வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு தீமையாய் வாழுகிறதே சிலருடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. சிலருக்கு பாருங்க, ரவுடியா வாழணும், ரவுடியா மாறணும், A1 ரவுடியா மாறணும், A+ ரவுடியா மாறணும், நம்பர் 1 ரவுடியா மாறணும், கட்ட பஞ்சாயத்துக்காரனா மாறணும். இன்னைக்கு நிறைய வாலிப பசங்களுடைய கழுத்தில் கிடக்கிற லாக்கெட்டே எப்படி இருக்கு அப்படின்னா, வெட்டருவா மாதிரி போட்டிருக்காங்க, பிளேடு மாதிரி போட்டிருக்காங்க, துப்பாக்கி மாதிரி லாக்கிட்டு போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சாமி படம் போட்டிருந்த லாக்கிட்ட போட்டு பக்திமானா எங்களை வெளிப்படுத்தணும். இன்னைக்கு அதெல்லாம் போய் நிறைய வாலிபர்கள் ரவுடியாக தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கவனித்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை தேடுகிறவனுக்கு தீமையே வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகையினால இந்த பூமியில் நாம் எதை செய்தாலும் நாம இந்த இடத்துல தீமை செய்யவே கூடாது, தீமையானதை பேசவே கூடாது, தீமையானது அந்த பூமியில நடக்கவே கூடாது. நாம எதை செய்தாலும் நன்மையை செய்வோமே ஆனால் இந்த பூமியில நாம ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதை தான் இந்த பூமியில எல்லாருக்கும் நாங்க தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, இந்த பூமியில நாம தீமைக்கு விலகுவோம், பொல்லாப்புக்கு விலகுவோம், துன்மார்க்கமான கிரியைகளுக்கு நாம் விலகுவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில்
எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா போதிக்கக்காக வந்தார். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் அப்படின்னா அவர் அற்புதங்களை செய்யும்படியாய் வந்தார். வியாதி உள்ள ஜனங்களை சுகமாக்கும்படி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த அற்புதங்களை ஒரு புஸ்தகம் போட்டு எழுத போனா நீங்க கவனித்தீர்களானால் இந்த உலகம் கொள்ளாது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பிசாசுகளை துரத்திருக்கிறார், நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கி இருக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார். இப்படி அநேக அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் இயேசு இயேசு என்று சொல்லி ஏன் என்று சொல்லுகிறோம் அப்படின்னா, இயேசு இயேசு என்று ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னா, என்னுடைய நாட்களிலேயும் எங்களுடைய குடும்பம் சேவனை கட்டுகளில சேவனைக்குள்ளாக நாங்கள் படாத பாடுபட்டு கொண்டே இருந்தோம். ஆனால் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் கூப்பிட ஆரம்பித்தோம். சபையில் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தந்தார். அதில் இருந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க ஆரம்பித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால நாங்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மெய்யான தெய்வத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவராய் இந்த பூமியில வந்தார். அதே போல மூன்றாவது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால், ஒரு மனுஷன் அறிந்தும் அறியாமலும் எவ்வளவோ காரியத்தை செய்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி இந்த பூமியில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வேதத்துல. நீங்க கவனித்தீர்களானால் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை தீமையாய் வாழ்ந்து தீமையானவைகளை செய்து பாவம் செய்து இந்த பூமியில வாழுகிறதை நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கை துன்மார்க்கமாய் இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கை பாவமாய் இருக்கிறது, சாபத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே ஒரு மனுஷன் இந்த பூமியில பாவம் செய்வானானால் மெய்யாகவே அந்த மனுஷன் பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் பாவத்திற்கான கூலி அவனுக்கு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் என்று. இன்னைக்கு சிலர் அறிந்தோ அறியாமலோ பாவம் செய்து விட்டார்கள். பாவத்தினால நிறைய குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறது. சாபம் எப்படியெல்லாம் வரும் என்று சொல்லி நீங்கள் கவனித்தீர்களானால், சாபம் வியாதியை கொண்டு வரும், சாபம் இளம் வயதின் மரணத்தை கொண்டு வரும், சாபம் சிலரை பைத்தியமாக்கி வைக்கும். சாபத்தினால நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வருமான இழப்புகள் இருக்கிறது, நஷ்டங்கள் இருக்கிறது. எவ்வளோ வேலை செய்தாலும் ஒரு விருத்தி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நிறைய வருது, ஆனால் நிறைய செலவாகுது, மீதம் எடுக்க முடியலை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடைகள் இருக்கிறது. இப்படி பல விதத்தில் இந்த பூமியில் ஒரு மனுஷன் சாபத்திற்குள்ளாக வாழுவானானால், பாவம் செய்து அவனுக்கு சாபம் வறுமையானால் இந்தெந்த பாதிப்பெல்லாம் அந்த குடும்பத்திற்கு வரும். ஆகவே இயேசு கிறிஸ்து எதற்காக மூன்றாவது இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னா, நீங்கள் கவனித்தால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு இந்த பூமியில வந்தார். ஒவ்வொரு மனுஷனுக்காக. இப்போ நாம நம்முடைய நன்மைக்காக ஏதோ ஒரு மிருகத்தை பலி செலுத்துகிறது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இரத்தம் சிந்தினதற்கும் என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும் என்று சொல்லி நீங்க கேட்டீர்களானால், நான் சொல்லுகிறேன், நீங்க இருக்கிற வீடுகளில் இருந்து சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இயேசு போதிக்கும்படி வந்தார், அற்புதங்களை செய்யும்படி வந்தார். உங்களுடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே அந்த நல்ல இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம். ஆகவே இயேசுவை விசுவாசிங்க, இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார்.
தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்து என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக, நிம்மதியை தருவீராக, வியாதி பலகீனங்கள் எல்லாம் சுகமாக்குவீராக. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகளில் இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஏற்ற துணை கிடைக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. வீடை கட்ட முடியாத நிலையில இருக்கிற பிள்ளைகளுடைய வீடு கட்டப்படட்டும். எல்லாருக்காக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் இந்த குடும்பத்தில் இன்றைக்கு நடப்பதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதே போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த பிரசங்கம் பண்ணின நிறைய வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் வேணும்னா எங்களிடத்தில் வேதாகமம் இருக்கிறது, பரிசுத்த பைபிள் இருக்கிறது. நீங்கள் வேணும்னா நாங்கள் இலவசமாய் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அதை வாங்கி ஒவ்வொரு நாளும் வாசிக்கலாம். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். வேதம் உங்கள் கையில் இருக்கிறது நல்லது. உங்களை கட்டாயப்படுத்தி தரல. நீங்கள் விரும்பினால் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என்னே சுராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான்